வணக்கம். நான் சைலேஷ் மணியனத்தன். உங்களெல்லாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. ஸோ, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சமீபமாக ஜம்மு காஷ்மீர், ஸ்ரீநகர், பைசாரன் வேலியில் நடந்த டெரரிஸ்ட் அட்டாக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ, இது வந்து மேக்ஸிமம் எல்லா நியூஸ் சேனலும் கவர் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து அதோட அந்த சப் ஆர்கனைசேஷன்ஸ், அந்த டெரரிஸ்டோட சப் ஆர்கனைசேஷன்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட யூனிட்ஸ் எல்லாம் மற்றது என்னென்னன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்ரீநகரில் ரீசெண்டாக இப்போ வந்து பைசாரன் வேலி அப்படின்னு ஒரு வேலி இருக்குது. அந்த வேலி வந்து ஸ்ரீநகரில் வந்து ரொம்ப ஃபேமஸான வேலி. அங்கே வந்து சம்மர் டைம்ஸில் வந்து அது வந்து பயங்கர க்ரீன் மெடோஸ் மாதிரி இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல வந்து நிறையா டூரிஸ்ட் ஆட்கள் வரது உண்டு. ஸோ அதே மாதிரி டூரிஸ்ட் ஆட்கள்லாம் வந்தபோது என்ன ஆயிருக்குன்னா, தீவிரவாதிகள் வந்து உள்ள இன்ட்ரூட் ஆகி வரவங்க போகிறவங்களெல்லாம் சுட்டதா ஒரு 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 இன்சிடென்ட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 26 பேருக்கு மேலே அதில் இறந்துருக்காங்க. 19 பேருக்கு மேலே அதில் காயம் அடைஞ்சு தீவிர சிகிச்சை நிலையில் இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அங்கே நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல வந்து 3 பேரை வந்து 3 பேர்னா ஐ மீன் 3 நேம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க டெரரிஸ்ட்னு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிஃப் ஃபவுஜி, சுலைமான் ஷா அண்ட் அபு தலா. அபு தலாக்கு இன்னொன்று ஒரு பேரும் இருக்குது, ஆதில் ஹுசேன் இல்லைனா அலிபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆசிஃப் ஃபவுஜி அப்படிங்கிறது தான் வந்து இந்த அட்டாக்கை வந்து மாஸ்டர் மைண்ட் இந்த சென்ஸ் வந்து ஆன் கிரவுண்டில் அவர் தான் இந்த அட்டாக்கை வந்து லீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபவுஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சோல்ஜர் அப்படின்னு அர்த்தம். சோல்ஜர் எந்த லாங்குவேஜ்லன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபி, உருதுவில் வந்து சோல்ஜர் அப்படிங்கிறவங்க வந்து ஃபாஜ் அப்படின்வாங்க, ஃபவுஜி அப்படின்வாங்க. அப்போ இந்த ஆசிஃப் ஃபவுஜின்றவர் வந்து ஒரு சோல்ஜர். இவர் சோல்ஜராக இருந்திருக்காருன்னா, இவர் பாகிஸ்தானோட ஆர்மியில் இவர் வந்து சோல்ஜராக இருந்திருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பாதிக்கப்பட்ட தரப்பினர் இடமிருந்து கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வந்து தீவிரவாதம் நடத்தினது, அதாவது சுட்ட இந்த தீவிரவாதிகள்லாம் பஷ்தூ லாங்குவேஜ் பேசினதா நமக்கு ஒரு டீட்டெயில் தெரிய வருது. பஷ்தூன் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் வந்து யார் அதிகமாக பேசுகிறாங்கன்னா, பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தான் மக்கள் தான் இந்த பஷ்தூ லாங்குவேஜை வந்து அதிகமாக பேசுகிறவங்க. ஓகேங்களா? இவங்க வந்து காஷ்மீர் பீப்புள் கிடையாது. ஏன்னா காஷ்மீரில் இருக்கவங்க வந்து காஷ்மீரி பேசுவாங்க, இல்லை உருது பேசுவாங்க, பஷ்தூன் பேச மாட்டாங்க. இந்த பஷ்தூ பேசுகிறவங்கலாம் பாகிஸ்தான் மக்களும் ஆப்கானிஸ்தான் மக்களும் தான் இந்த பஷ்தூன் லாங்குவேஜ் பேசுவாங்க. ஸோ இந்த அட்டாக்குக்கு யார் பொறுப்பேற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்இடி அதாவது லஷ்கர் இ தொய்பான்னு ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த தீவிரவாத அமைப்போட தலைவர் யாருன்னா ஹஃபீஸ் சையத். இந்த ஹஃபீஸ் சையத் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் 26/11 மும்பை தாஜ் அட்டாக்ஸ் அந்த அந்த தீவிரவாதம் நடந்த போது அதோட மாஸ்டர் மைண்டாக இருந்தவர் தான் ஹஃபீஸ் சையத். அவர் தான் வந்து தாஜ் ஹோட்டலில் நடந்த தீவிரவாத தாக்குதலோட தலைவர். அவர் கண்டுபிடிச்ச இயக்கம் பேர் தான் வந்து லஷ்கர் இ தொய்பா. ஓகேங்களா? இந்த லஷ்கர் இ தொய்பா வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் நிறைய இடத்துல நிறைய தீவிரவாத தாக்குதல் பண்ணி இவங்க வந்து உலகம் அறிய நிறைய பேருக்கு தெரிய வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, பாகிஸ்தானுக்கு நிறைய குடைச்சல் வருது. ஏன்னா பாகிஸ்தானோட கவர்மெண்ட் ஃபண்டிங்கில் தான் இது வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வளர்ற மாதிரி நமக்கு நியூஸ் ஜேர்னலிஸ்ட் மற்றவங்க எல்லாம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்லாம் சொல்றதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து தீவிரவாதத்தை வந்து ஊக்குவிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு வந்து சாங்ஷன்ஸ் உங்கள் மேலே போடுவோம், எக்கனாமிக் சாங்ஷன், அந்த சாங்ஷன், இந்த சாங்ஷன், ட்ரேட் சாங்ஷன்லாம் போடுவோன்னே இந்த லஷ்கர் இ தொய்பான்ற அமைப்பு வந்து அப்படியே அமைதியாக இல்லாமல் போயிடுது. அந்த அமைப்பு இல்லாமல் போனோடனே அதோட ஷேடோ மாதிரி உருவான அமைப்பு தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் எப்போ வந்துச்சுன்னா, நம்ம இந்த அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370, இந்த வந்து ஜம்மு காஷ்மீருக்குன்னு தனி கவர்மெண்ட், தனி ஆட்சி, தனி நிர்ணயம்னு இருந்ததெல்லாம் நம்ம நீக்கணும் தெரியுங்களா? 2019 நினைக்கிறேன், 2019 2018 நம்ம வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ஆர்டிகல் 370 ஃபுல்லாக அப்ரோகேட் பண்ணிடுவோம். அப்போ வந்து உருவான இயக்கம் பேர் தான் த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டோட லீடர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சைஃபுல்லா காலித். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டுக்கும் லஷ்கர் இ தொய்பாக்கும் எப்படி கனெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த சைஃபுல்லா காலித் யாருன்னா ஃபார்மர் லஷ்கர் இ தொய்பாவோட கமாண்டராக இருந்தவர். ஓகேங்களா? இந்த பெஹல்காமில் நடந்த இந்த டெரரிஸ்ட் ஷூட் அவுட்க்கு இந்த சைஃபுல்லா கசோரி ஆர் சைஃபுல்லா காலித் இவர் தான் வந்து இந்த நடந்த அட்டாக்கு வந்து இவர் தான் மாஸ்டர் மைண்டாக இருக்காரு. ஓகேங்களா? நமக்கு வந்து இந்தியாவில் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா அப்படி இப்படி நம்ம எல்லாம் கேட்டோம்னா, ஆமாம், உண்மையாலே இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபெயிலியராக தான் இருந்திருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட கவர்மெண்ட் சொன்ன டேட்டா வந்து கிட்டத்தட்ட 70 ஆக்டிவ் ஃபாரினர்ஸ் வந்து தீவிரவாதிகளாக வந்து நம்ம ஜம்மு காஷ்மீரில் சுற்றிட்டு இருக்காங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு வந்து முன்னாடி இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு. ஆனால் அவங்க கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன ஆக்ஷன் எடுத்தது அப்படின்லாம் நம்ம வந்து கடைசியாக இந்த வீடியோ போக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ திருப்பி தாக்குவாங்களா, என்ன பண்ணுவாங்கன்றத நம்ம பார்க்கலாம். முன்னாடி என்னாச்சுன்னா 2016 இதே மாதிரி அப்போ ஒரு தீவிரவாதி தாக்குதல் நடந்தது. உள்ள வந்து தீவிரவாதிகள் வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ள வந்து ஒரு சில ஆர்மி கேம்ப்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, உரி அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. 2016 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆப்ரேஷன் வந்து நம்மளோட இந்தியன் கமாண்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிஓசி கிராஸ் பண்ணி பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர் போய் அங்கே வந்து இருக்கிற எல்லா விதமான டெரரிஸ்ட் கேம்ப்ஸையும் அட்டாக் பண்ணுவாங்க. அது ஒன்று நடந்திருக்கு. அதுக்கப்புறம்
2019ல ஏர் ஸ்ட்ரைக்ஸ் நடத்தியிருக்காங்க. இதே மாரி பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து அ ரிட்டாலியேட் பண்றது வந்து புதுசு கிடையாது நம்ம கவர்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும். ஏன்னா முன்னாடி தான் வந்து நம்ம வந்து இந்த மாரி ஏதாவது அடிச்சாங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அப்படியே ரொம்ப அப்படியே எந்த திருப்பி தாக்காம அமைதியா இருக்கிற டைம் எல்லாம் முன்னாடி. பட் இப்போ வந்து அதோட சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து முன்னாடி போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் உள்ள டிஃபென்ஸ் பட்ஜெட் மட்டுமே 42 பில்லியன் போன வருஷம். இந்த வருஷத்தோட டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து 75 பில்லியன். அப்போ வந்து ஆயுதங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கவர்மெண்ட் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே அதே மாரி ரொம்ப சமாதானமா முடிச்சுக்கலாம் அப்படின்ற மனநிலையில கவர்மெண்ட் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பெர்சனலா. ஏன்னா சமீபமா நான் பார்த்த லாஸ்ட் வீக் நியூஸ் பார்த்ததுல வந்து குஜராத்ல, மத்திய பிரதேஷ்ல, ராஜஸ்தான்ல இந்த 3 இடத்துல வந்து ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸோட ட்ரெய்னிங் வந்து ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இப்போ பாசிபிளா ஏதாவது அட்டாக் அவங்க மைண்ட்ல வச்சிருக்கலாம். கவர்மெண்ட் மைண்ட்ல வச்சிருக்கலாம். அதுவும் இல்லாம ஐஎன்எஸ் சூரத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கப்பல், ஒரு போர் கப்பல். அந்த கப்பல்ல வந்து ஒரு மிசைல் லான்ச் பண்ணி பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ரீவாம்ப் பண்றாங்க. ஃபாஸ்ட்டா இந்த மாதிரி பிராக்டிஸ்லாம் அதிகம் பண்ணும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பாசிபிள் ரிட்டாலியேஷனுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு வந்து எதனால நான் இப்படி எந்தெந்த ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் இப்போ ட்ரைனிங்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிராஜ் 2000 இந்த ஜெட் வந்து இப்போ பிராக்டிஸ்ல இருக்கு. இன்னொன்று வந்து ரஃபேல் விமானம் நம்ம பிரான்ஸ்லேருந்து வாங்கினோம்ல, ரஃபேல் விமானம் வந்து இப்போ பிராக்டிஸ்ல இருக்கு அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து இந்த விமானத்தோட கேப்பபிலிட்டிலாம் கிட்டத்தட்ட இங்கேருந்து 500 கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தூரம் இருந்தாலும் கரெக்டாக போய் ப்ரெசிஷனாக டார்கெட்டை அடிச்சு சேதாரம் ஏற்படுத்தக்கூடிய திறமைகள் உள்ள ஒரு ஆயுதங்களை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து SU-30 MKI இது வந்து நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்கின ஒரு போர் விமானம். இது வந்து ஃபுல்லா மேட் ஆஃப் டைட்டானியம். டைட்டானியம் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான அலாய். இந்த இந்த மாரி பவர்ஃபுல்லான டிஃபென்சிவ் இந்த மாரி பவர்ஃபுல்லான ஏர்கிராஃப்ட்ஸ வச்சு இப்போ கரண்ட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. நம்ம வந்து ஏன் நான் இந்த இந்த மாரி விமானங்கள பத்தி பேசும்போது பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக் பத்தி பேசாம இருந்தா அது ஜஸ்டிஸ் கிடையாது. 2019ல வந்து நம்மளோட புல்வாமால வந்து அட்டாக் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ வந்து அம் ஒரு ஒரு ஹியூமனாய்ட் பாம்ப் வச்சு ஒருத்தன் மனித வெடிகுண்டு வந்து ஒருத்தன் உள்ள வந்து அந்த ட்ரக்க பிளாஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல இறந்துருவாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ வந்து மிராஜ் 2000 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜெட்ட அனுப்பி பாகிஸ்தானோட கேம்ப்குள்ளே போய் நெறைய சேதாரங்கள நெறைய பேர வந்து நெறைய டெரரிஸ்ட்ட வந்து கொன்னத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாரி இப்போ ஒரு பாசிபிள் ரிட்டாலியேஷனுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவங்க ஜம்மு காஷ்மீர் டார்கெட் பண்றாங்கன்னா, இப்ப தான் ரீசென்ட்டா ஜம்மு காஷ்மீர்ல எலக்ஷன் நடந்து ஒரு ஒரு கவர்மெண்ட்ட வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. மதிப்புக்குரிய அ உமர் அப்துல்லா, அ ஃபரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா இவங்களோட அப்துல்லா ஃபேமிலி வந்து திருப்பி ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகி அது பீஸ்ஃபுல்லா ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்க டைம்ல வந்து இத வந்து தேவையில்லாம வந்து ப்ரோவோக் பண்ணி, இப்போ காஷ்மீரோட டூரிசம் வந்து போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து காஷ்மீர் டூரிசம் மட்டும் 15% நம்ம ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஏன்னா காஷ்மீர் வந்து ஒரு பாரடைஸ் ஆன் எர்த்ன்னே நம்ம சொல்லலாம். அந்த மாரி ரொம்ப ஒரு அழகான இடம் காஷ்மீர். கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்றது 8% முன்னாடி கான்ட்ரிபியூட் பண்ணது. இப்போ வந்து 15% ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு காஷ்மீரோட டூரிசம் வந்து ரொம்ப அபரிவிதமா வளர்ந்திருக்கு. இது ஒரு பாயிண்ட்டா இருக்கலாம். இந்த மாரி நெறைய காஷ்மீரோட ஷால், காஷ்மீர் ஆப்பிள்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப வளர்ந்துட்டு இருக்க டைம்ல வந்து இந்த மாரி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கிறது வந்து ரொம்ப வந்து துரதிர்ஷ்டவசமானது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அங்க இருக்க டூரிஸ்ட்லாம் கிட்டத்தட்ட வந்து ஃப்ளைட்டோட காஸ்ட்லாம் பயங்கர இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா 11,000 ஆவரேஜா இருந்ததுன்னா, அது வந்து டபுள் த மடங்கு, ட்ரிபிள் த மடங்கு இல்லாம 10 மடங்கு அதிகமா 70,000, 80,000ன்னு ஒரு டிக்கெட் பிரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆனதுல கவர்மெண்ட் உள்ள வந்து ஸ்டேபிள் பிரைஸஸ ஃபிக்ஸ் பண்ணணுன்றதுக்காக 14,000லேருந்து 11,000லேருந்து 14,000க்கு மேல இருக்கக்கூடாது. இதுக்கு மேல நீங்க ஏத்தக்கூடாது அப்படின்னு பிரைஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிபிள் ஃபேக்டர்ஸ் இந்தியா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அட்டாரி செக் போஸ்ட்னு சொல்லுவாங்க. வாகா பார்டர்ல இருக்கு. அத க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நேஷனல்ஸ் அவங்களுக்குள்ள எல்லா விதமான விசாவும் இந்தியாவில் இருக்க பாகிஸ்தானிஸ்க்கும் எல்லா விதமான விசாஸும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் டிப்ளமேட்ஸ் அங்கே இருக்கவங்க எல்லாம் இங்கே நம்ம நம்ம கண்ட்ரிக்கு திருப்பி வர சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட. ஸோ இதை பற்றி நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். தேங்க்யூ.